உறுதிகளை சூடேற்றும் தேசத்தின் மந்திரத்தை மொழிந்தவனாக தரம் கெட்ட தாவேக அரசை தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்முறைகளை தடுக்காத மௌனம் காக்கும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை கண்டித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னை தலைநகரிலே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களும் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த ஆட்சிக்கு எதிராக கொந்தளிப்போடு நின்று கொண்டிருக்கிறோம். திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது என்ன சொன்னீர்கள்? 3 வயது பெண் குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை தொடர்ந்து இன்றைக்கு கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லையா அல்லது அமைதி காக்கிறீர்களா என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் இதே சென்னை தலைநகரிலே ஸ்டாலின் மருத்துவமனையிலே எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நாங்கள் எல்லாம் சென்றோம். 3 வயது பச்சிளம் குழந்தையை கற்பழித்த அந்த கொடூரன், அந்த குழந்தை மார்ச்சுவரியிலே உயிரிழந்திருக்க நேரத்தில் தாயும் தந்தையும் கையில் கை குழந்தையோடு இருக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் போய் பார்த்தோம். அந்த தாயை பார்க்கக்கூடிய நேரத்தில் கதறிக்கொண்டிருந்த அந்த தாய் அவர்களிடத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிற இந்த தாவேக ஆட்சியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இறந்த உங்களுடைய குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும் வரை களத்தில் நின்று போராடுவோம் என்று சொன்னோம். அந்த தாய் அழுது கொண்டே சொன்னால், என் பிள்ளை இறந்து போய்விட்டது, இதற்கு பிறகு எப்பொழுது நீதி கிடைக்கும் என்று அந்த தாய் கதறினார். வெட்கக்கேடான இந்த தாவேக ஆட்சியில் ஒரு குழந்தையை பறிகொடுத்து தாய் கதறிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு பெண் காவலர் கூட இல்லாமல் ஸ்டான்லி மருத்துவமனையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது என்றால், சிங்கப்பெண் சிறப்பு படை அமைத்த தாவேகாவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கேவலமான ஆட்சி எதை சொல்லுகிறது? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காவல்துறையினர் கூட இந்த கொடூர குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கேட்டோம், மனித ஒரு மிருகங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்காதான்னு கேட்டோம். ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தையை அவன் கற்பழிச்சு கொள்றான்னா அந்த மருத்துவரிடத்தில் கேட்கும் பொழுது சொல்றோம், மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அந்த குழந்தையின் பிறப்புறுப்பு கிழிந்த நிலையில் ரத்தம் வந்த நிலையில் கொடூரமாக அந்த குழந்தை கொண்டிருக்கிறது என்றால் 3 வயசு குழந்தை அதே நாளில் கொல்லப்படுகிறது. பாலியல் வன்புணர்வு. இதே பூந்தமல்லியில 7 வயசு குழந்தை பாலியல் வன்புணர்வால் கொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஒரே நாளில் இந்த தாவேகா கேடுகட்ட ஆட்சியில 12 பாலியல் வன்புணர்வுகள் தமிழகம் முழுக்க நடக்குதுன்னா மௌனம் காக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களே, இன்னும் எத்தனை பேரை பலி கொடுத்த பிறகு உங்களுடைய மௌனத்தை கலைப்பீர்கள்? உங்களுடைய ஆட்சியில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த பெண்களை தொட்டால் தொட்டவன் மீது புல்லட் பாயும், என்கவுண்டர் நடக்கும். பெண்களை தொட்டால் காவல்துறை நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று காவல்துறை பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனா உள்ளூர் ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுமா? அப்படி என்கவுண்டர் பண்ணினா அந்த காவல்துறை தான் சிறைக்கு போவாங்க, அந்த காவலர் தான் பாதிக்கப்படுவார். தமிழக அரசு தனியா கலந்து போயிடும். அப்ப நம்ம வாங்குற சம்பளத்துக்கு கைது பண்ணுவோம், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கட்டும், அல்லது காலம் காலமாக அவன் தப்பித்து போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க ஏன் போய் எங்க தலையை கொடுக்கணும்னு இன்னைக்கு காவல்துறை கூட மௌனம் காக்கிறது என்றால், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, ஸ்ரீராமருடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் ஆட்சி அமைந்தவுடனே சொன்னார், எங்கள் சகோதரிகள் மீது எவனாவது கை வைத்தால் அடுத்த நாள் அவருடைய நெற்றியில் புல்லட் தோட்டா பாயும், என்கவுண்டர் நடக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு ஸ்ரீராமரின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். ஸ்ரீராமரின் ஆட்சி என்றால் ஏதோ ஒரு மதத்தின் ஆட்சி அல்ல, இந்த நாட்டின் பண்பாட்டின் ஆட்சி, கலாச்சாரத்தின் ஆட்சி. ராவணனை வதம் செய்வது போன்று எங்கள் சகோதரிகளை தொட்டவனை வதம் செய்யும் ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் மாண்புமிகு முதல்வர் யோகி ஆதித்யநாத் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி தமிழகத்திற்கு தேவை. ஒழுக்கம் இல்லாதவன், மிருகத்தனமாக இருப்பவன், நம்முடைய பெண் பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வுக்கு தூண்டுகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் நெற்றியில தோட்ட பாயும் என்ற நிலையை தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் எடுத்தால் தான் நீதி கிடைக்கும். ஆனா ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? பெண்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க? அவர் படத்தை பார்த்தாங்க. அவர் படம் தெரியும், ஒரு படம் போலீஸ் கேரக்டர் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருப்பாங்க. அந்த வன்புணர்வு செஞ்சவன பழி வாங்குற கேரக்டர் தான் விஜய் கேரக்டர். நேப்பியர் பாலம் சென்னை மேல வருவார், டக்குனு ராஜேந்திரன் வண்டி நிப்பாட்டுங்க, ஐயா சரிங்கய்யா வண்டி நிப்பாட்டுவார், கீழே இறங்கணும்னு கேட்பார். அந்த பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் என்ன செய்யலாம்? ஐயா நானா இருந்தா அவன் அடிச்சு கொன்றுவேன், நானா இருந்தா அந்த மிருகத்தை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் சொல்வார், ராஜேந்திரன் அந்த பாலத்துக்கு கீழே போய் பாருங்க. பார்த்தா அந்த
பாலியல் வன்புணர்வு செஞ்சவன அவனுடைய ஆணுறுப்பு அறுத்து தலைக்கு கீழே தொங்க விட்டு அவனை சாகடிக்கிற கேரக்டர் விஜய் எல்லாரும் பார்த்தாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சியில் நடக்கிற கொடூரம் நடக்காது, பெண்கள் பாலியல் வன்முறை நடக்காது, குழந்தைகள் கற்பழிப்பு நடக்காது. விஜய் சினிமால காட்டுற மாதிரி அவர் ஆட்சியை செய்வார் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே, இன்றைக்கு குழந்தைகள் கற்பழிப்பு நடக்கும் பொழுது, பாலியல் வன்புணர்வு தமிழகம் முழுக்க நடக்கும் பொழுது ரியல் கதாநாயகனாக இருந்த விஜய் அவர்களே ரியல் கதாநாயகனாக மாறலையே. பெண்களின் அழுகுரல் கேட்கலையா? தாய்மார்களின் அழுகுரல் கேட்கலையா? சகோதரிகளின் அழுகுரல் கேட்கலையா? கண்ணீரோடு நிற்கிறோம், கவலையோடு நிற்கிறோம். உங்கள் ஆட்சிக்கு இறுதி எச்சரிக்கை. இனி ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிக மக்களோடு, இன்னும் மிகப்பெரிய ஆளுமையோடு உங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதை போராடுவோம், களத்தில் இருப்போம். இந்த பாரத தாயினுடைய ஒவ்வொரு மக்களும் பாதுகாப்பாக இருக்க பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கும். எல்லா புகழும் நிறைவெடுக்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.